வணக்கம். நடிகர் விஜய் இந்த கரூர் வழக்கு இருக்குல்ல, 41 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த வழக்க வந்து சிபிஐக்கு மாத்துங்க. அப்பதான் எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லி சிபிஐக்கு அந்த வழக்க வந்து மாத்துனாங்க. ஆனா இது மாத்துனது என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஆப்ப தேடி போய் நேரா உட்காந்தது மாதிரி நடிகர் விஜய் வந்து இதில போய் இடியப்ப சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டாரு. சிபிஐ வழக்கு விசாரணை அப்படின்னு சொல்லி அவரை வந்து அலக்களித்து அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. 2வது இந்த 41 பேர் இறந்ததை வந்து கொலை வழக்காக பதிய போகிறாங்க. நடிகர் விஜயும் அதில் வந்து வழக்கில் சேர்க்க போகிறதாகவும் ஒரு செய்திகள் வந்து வந்துச்சு. அவரை கைது பண்ண போகிறாங்கிற மாதிரி நிறைய வதந்திகள் இன்றைக்கு வந்துகிட்டு இருந்தது. போகிற போக பார்த்தா நடிகர் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை இந்த சிபிஐ வழக்கு கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. உண்மையை சொல்லணும்னா மாநில அரசே இதை விசாரணை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இவருடைய கட்சி ஆஃபீஸ் பனையூருக்கே அந்த விசாரணை அதிகாரிகளெல்லாம் வர வச்சு இவரை வந்து நடத்தியிருக்கலாம். ஏன்னா நடிகர் விஜய் வந்து இறந்து போன குடும்பத்துக்காரர்களை கட்சி ஆஃபீஸில் தான் வச்சு பார்த்தாரு. சிபிஐ இந்த மாநில அரசு சிபிசிஐடி அதிகாரிகளை வந்து அவருடைய கட்சி ஆஃபீஸுக்கே வர வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இவர் என்னென்னா எங்களை சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்டுட்டு போய் இன்றைக்கி வந்து இவர் டெல்லிக்கும் சென்னைக்குமா அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இந்நேரம் வரைக்கும் செய்தியாளர்களை சந்தித்தது கிடையாது. ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட கொடுத்தது கிடையாது. அப்படியாப்பட்ட நம்ம நடிகர் விஜயை வந்து இன்றைக்கி சிபிஐ அதிகாரிகள் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டு கிடுக்குப்பிடியான கேள்விகள்லாம் கேட்டு அவரை மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டதாக அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசாமல் மூடிக்கிட்டு மாநில அரசே விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். தேவையில்லாமல் வீடியோக்கள் போட்டு சிஎம் சார் எங்களை பார்த்தா என்ன பயமா அப்படின்னு கேட்டுட்டு இன்றைக்கி டெல்லிக்கும் சென்னைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் 2 விஷயம் சொல்கிறாங்க. நடிகர் விஜய்க்கு வந்து கடுமையான நெருக்கடிகளை வந்து பிஜேபி அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு சிபிஐ தன் வசம் வச்சுருக்கிற மத்திய அரசு வந்து ஒன்று கூட்டணிக்கு வா, அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து பிஜேபி கூட்டணியில் இணையணும். இது ஒரு டிமாண்டு. ஒரு வேளை இணையாவிட்டால் தேர்தலில் போட்டி போடாமல் விலகிக்கணும். சும்மா வந்து நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடலை அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு நிர்பந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நடிகர் விஜயே வந்து உண்மையை சொன்னால் தான் தெரியும். ஆனால் என்ன ஒரு வேதனைனா அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார், ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டார். ஒரே கஷ்டமாப்பா. சந்தோஷமா? இப்போ நீ ஓனர் இல்லையா? ஓடே அவன் அப்படிதானே சொன்னான். பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு.